ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீலைவிங் சீரீஸில் சூப்பர் 8 மேட்ச் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா. இது நான் காலையில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ காத்தால எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இது உங்கள் ஃபுல் வால்யூமில் ஹெட்செட்டை போட்டு கேளுங்க ப்ளீஸ், ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நம்ம ஸ்டாண்டிங்ஸை பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரும். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வரோம். 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கு நேற்று வாரம் உடம்பு சரியில்லை. போன வாரம் எனக்கு கிளாஸ் ஒர்க்ஸ் இன்கம்ப்ளீட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வர முடியல. ஓகே, அப்புறம் எனக்கு மோட்டிவேட் ஆகலை. ஏன்னா போன வீடியோவோட வியூஸ் இப்போ வரையுமே 0ல் தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் முரளி நெவர் கிவ் அப், வி வில் கண்டினியூ. ஓகே, நம்ம வாங்க ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பா கடவுளே. ஓகே, ஓகே. ஓகே, சேம் பிளேயிங் லெவலோட போகலாம். ஓகே, பார்பிடோஸ்லேருந்து ஆன்டிகுவாக்கு போகலாம். ஓகே, டவுன்லோட் ஆக்சஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, இந்த T20 ரீலைவிங் சீரீஸ் முடித்த உடனே என்ன சீரீஸ் பண்ணலாம்னு இங்கிலீஷ். ஓ மை காட், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ரியல் ஜெர்சி இல்லையா? கடவுளே, ஐயோ வெறியாக வருதியா எனக்கு. ரியல் ஜெர்சி இல்லையா? நான் ரியல் ஜெர்சி போடல. பவுல் ஃபர்ஸ்டா? டே ஐயோ கடவுளே. ஃபஸ்ட்டு நான் போயிட்டேன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரியல் ஜெர்சிஸ் அப்ளை பண்ணிட்டு வரேன். ஓகே, வந்துடுச்சு ரியல் ஜெர்சி. ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் பால் 4 போயிருக்கு. எப்பா, ஓகேங்க, இதுவும் 4 தொடருது. ஃபர்ஸ்ட் பால் இரண்டுமே 4க்கு போயிருக்கு. கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட அங்கே அவுட் ஆயிருக்கும்.
எப்பா ஓகேங்க, திருப்பியும் ஒரு 4 தொடர்ந்து இல்லைனாலும் இந்த ஊர் பொழந்து எடுத்துட்ருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்கா ஜஸ்ட் இந்த மேட்சை ஜெயிச்சா போதும். நம்ம கிட்டத்தட்ட ஐ திங்க் குவாலிஃபை ஆகிடும் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா 2 மேட்சஸ் ஜெயிச்சா போதும் நினைக்கிறேன். ஜெயிச்சுன்னா கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆஸ்திரேலியா மேட்ச். ஐ திங்க் ரியல்லையும் நம்ம ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட்டு சூப்பர் 8 மேட்ச் விளையாண்டோமா ஞாபகம் இருக்குது. உண்மையான T20 வேர்ல்ட் கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆப்கானிஸ்தான், செகண்ட் மேட்ச் என்னன்னு மறந்துடுச்சு, தேர்டு மேட்ச்சு ஆஸ்திரேலியான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது, தெரில. ஆஸ்திரேலியா குவாலிஃபைல தெரியும். ஒரே ஓவர் 22 ரன்னு. கடவுளே, கவர் டிரைவிங் மாஸ்டரான விராட் கோலி இப்போதைக்கு கவர் டிரைவ் அடிக்கிறார். டேரி கரெக்டாக நிற்கிறான்டா. ஐயோ, ரன்னு ஒரு லாஃப்டர் சாட்டும் மாடவில்லை. அவ்வளோதான் டேரி கரெக்ட். நல்லா ஆஃப்டர் ஷாட்டுக்கு விக்கெட்டெல்லாம் கோம இருக்கணும். அந்த லாஃப்டர் ஷாட்டும் இப்போதைக்கு வரைக்கும் விளையாடவில்லை, ஆனால் விளையாடுவேன். ஓகே, இங்கே ஏதோ வித்தியாசமான ஷாட்டில் ஒரு பவுண்டரி. என்ன ஷாட்டுன்னு பார்க்கணும். வெரி ஃப்ரெண்டான்றா. ஐயோ, ஏதோ ஒன்று இழுத்து அடிச்சாருங்க, அது போயிடுச்சு. நான் கடைசி வரையும் மாற்றிட்டு இருந்தேன். இங்கே வச்சேன்னா இங்கே அடிப்பேன், இழுத்து அடிப்பேன், நான் இழுத்து அடிப்பேன்டா. ஒரு 4ங்கப்பா பீச்சிட்டு. அது வந்து ஐயோ, தமிழ் கமெண்ட் பாக்ஸில் எதோ சொல்லுவாங்க. பச்சை புல் பற்றிக்கிச்சுங்க. இங்கே பச்சை புல் பற்றிக்கிச்சு ஷாட். இங்கே பச்சை புல் பற்றிக்கிச்சு ஷாட். பச்சை புல்ல பற்றியாக்கிச்சா. ஐ திங்க் இவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் தமிழ் கமெண்டேட்டரில் யார் மிக மிக பிடிக்கும் என்பதை தெரிவியுங்கள். யார் பிடிக்காது நினச்சிட்டதுன்னா யாரை பிடிக்கும் மட்டும் சொல்லுங்க. அது சீக்கிரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. கொஞ்சம் கண்ணோடே மங்களாக தெரியுது, கொஞ்சம் அப்பப்போ தெரியுது. அதனால தான் நான் லேப்டாப் வச்சுட்டு போக மாட்டேன்ற இப்போ வரையும். ஓகே, நம்ம எப்போவுமே பண்ணுற ரூல் ஜஸ்ட் 4 and 6 சந்திக்கலாம். எப்போவுமே நடக்கிறது போல் பச்சை புல் பற்றிக்கிச்சு 4ங்க. இங்கே இன்னைக்கு நம்ம எப்போ சொல்லும்போது கூட சந்திக்கலாம்னு சொன்னால் நெக்ஸ்ட் பாலே அங்கே 4 போகும். ஜஸ்ட் அப்படியே கேப்பை பிக் பண்ணி ஷாட்.
ஓகேங்க, அங்கே கேப் இருந்துச்சு, அதை நோக்கி அடித்தோம். அந்த பந்து பவுண்டரிக்கு சென்றது. நமக்கு வரையும் ஒரு மேட்ச் கூட தோக்கலை. வெஸ்ட் இண்டீஸோட ஃபஸ்ட்டு சூப்பர் 8 மேட்ச் விளையாண்டோம், அதுலேயும் தோக்கலை. குரூப் ஸ்டேஜ் 4 மேட்ச்லேயும் தோக்கவில்லை. ஓகேங்க, இங்கே ஹேட்ரிக் ஆஃப் பவுண்டரிஸ். This is the aggressive of Virat Kohli, the king. சில பேர் சொல்லுவாங்க, விராட் கோலி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹேட்டர்ஸ்னால் இந்தியாவில் எல்லாருமே பிடிக்கும், விராட் கோலி தான். ஏன்னு கேட்டேன்னா ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவான், அதனால் பிடிக்காது. கிரிக்கெட்டில் இப்போ அக்ரெசிவ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கிரிக்கெட்டில் அக்ரெசிவ் இல்லைன்னா ஜஸ்ட்டு வேஸ்ட். அக்ரெசிவ் இருக்கிறதுனால தான் என்டர்டெயினே ஆகுது இல்லை. கிரிக்கெட்லாம் அக்ரெசிவ் இல்லைன்னா அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். அவுட் டெஸ்ட் மேட்ச்லலாம் அக்ரெசிவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட்டு ஏதோ பேன்னு போகும். ஸ்லட்ஜிங் சொல்கிறேன், ஸ்லட்ஜிங் மெயினாக. போன ஓவரில் இந்த ஃபோர்ஸும் வரல. நான் சொன்னது 4th ஓவர், ஓகேவா? ஓகே, இங்கே என்னடா இது இருட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஷாட் ஆடி இருக்காருங்க. இது 6. Distance is 130 meters. ஐயோ, செம்மையாக இருந்துச்சு, சொல்ல ஃபீல்ட் இருந்துச்சு. இந்த ஃபீல்ட் செட்டப் எனக்கு வெறும் இந்த ஃபீல்ட் செட்டப் எனக்கு போகவே மாட்டேங்குது. டைமிங் கரெக்டாக இருக்கணும், அப்படியா சொல்லி வாயமாக 4. சூப்பர். ஓகே, 4s and 6s சந்திக்கலாம். 9 ரன். வழக்கம் போல் 4s and 6s சந்திக்கலாம்னு சொன்னால் இங்கே ஒரு பவுண்டரி. அது எப்படி வந்துச்சுன்னு மட்டும் பாருங்கள். நான் ஃபீல்ட் செட்டப்போ காட்டுறேன், நான் அடித்த பவுண்டரிக்கு. கேப் அப்போ கேப் இருந்துச்சு, அவன் அங்கே நேராக நான் இந்த ஃபீல்ட் சரி, இதை ஃபீல்ட் செட்டப் பார்த்துக்கணும். ஐயோ, இங்கே ஈஸியாக 6 அடிக்கலாம். தவையில் எல்லாமே இப்போ இந்த ஷார்ட் அடிப்பீங்க. இப்போ வேறு மாற்றிடுவானே, மாற்றாமல் இருந்தால் நல்லது. ஓகே, அந்த பேச்சு அங்கே ஒரு பவுண்ட்ரி மாற்றிட்டான், இங்கே அடிக்கலாம். இந்த ஓவர் நம்ம ஜான்சனை பிளந்து விட்டோம். 6. அந்த செகண்ட் பாலை தவிர மற்ற எல்லா பாலுமே பவுண்டரிஸ். We 83 partnership without loss. Awesome 6 சந்திக்கலாம். ஓகேங்க, இழுத்து அடிச்சு அந்த வந்து 6 போகணும்னு நினச்சா பவுண்டரி போயிடுச்சுடா.
ஏய் நான் பார்க்கவே இல்லையா, யார் இது பார்க்கல, நான் ஸ்கோரிங் பார்க்கல தானே. ஓகே, அண்ட் அனதர் ஆஃப் செஞ்சுரி இங்கே ஃப்ரம் விராட் கோலி. நான் இப்போ தான் பார்க்குறேன், நான் ஸ்கோரை பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நான் ஸ்கோரை பார்க்கல, நான் இப்போ தான்டா பார்க்குறேன். நான் சும்மா அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். விராட் கோலி அடிக்கிறான்னு தான் நினச்சேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஓவர் விராட் கோலி தான் அடிப்பார். தெரியல அந்த ஓவர் யார் ஆடணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க. நான் வந்து வீடியோவை செக் பண்ணுவேன், பட் அந்த டைமை மட்டும் கட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, என்னடா இது எவ்வளோ தூரம் போகுது? அவன் மீடியமில் தான் விளையாடுறேன். எனக்கு ஒரு டவுட்டு, மீடியமில் எப்படி ஆடுறேன்? 130 மீட்டர் இதுவும் பென் சமசிச்சு. ஓகே வந்துட்டார் மார்க்கிறோம். இது ஐயோ என்னையா பண்ணுற? ஐயோ உனக்கு போய் ஓவர் கொடுத்த மாதிரி என்னடி இப்படி பழத்த எடுக்கிறான், நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு மார்க்கெட் பேசிட்டு இருக்கிறாங்க. கோச்சி வந்து நம்ம வந்து மிக கோச்சிக்காக நான் வரைந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆனால் நம்ம தான் அடிச்சிருக்கிறோம். கோச்சிக்காக நம்மளால் வரைந்த முடியாது. ஓய்யோ எனக்கு உயிர் வருது இங்கே. ஜஸ்ட் திங்க் ஆஃப் அப்படி இருந்த போய் உயிர் வந்தது அப்படின்வாங்கள்ல, அந்த மாதிரி உயிர் போய் உயிர் வந்தது எனக்கு. சத்தியமாக கேட்ச முடிச்சிருவாங்க. ஓகே, இந்த சிங்கிளுடன் நம்மளோட ஃபர்ஸ்ட் 100 பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். இதுதான் இதுவரையும் 100 பார்ட்னர்ஷிப் பண்ணதில்லை, ஆட்டோ ப்ளே பண்ணாமல் பண்ணதில்லை. ஆட்டோ ப்ளேயில் அது நடந்திருக்கு, ஆனால் இதில் நடந்ததில்லை. ஓகே, 4 வந்துக்கலாம். பவர் ப்ளேவும் முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, வழக்கம் போல் சொன்ன மாதிரியே அது என்ன ஸ்கிரிப்ட் போட்ட மாதிரி நடக்குது. அந்த ஸ்கிரிப்டை போட்ட மாதிரி சத்தியமாக நடக்குது. சொன்ன மாதிரி எப்பவுமே போக வேண்டியதுதான். என் வாய்க்குள்ள ஏதாவது இருக்கே ஐயா, அது நடக்கணும் அப்படின்ற ஒரு இது. ஓகே, இங்கேயும் ஒரு 4. ஓகே, நம்ம ரோஹித் சர்மாவும் ஒரு 50 அடிச்சுட்டு நம்மளோட பேட்டிங்கை முடிச்சிச்சு. நம்ம வந்து இவ்வளோ தூரம் வரையுமே வந்திருக்கிறோன்னா அதுக்கு ஒருத்தர் தான் காரணம். ஆட்டோ ப்ளே அவரும் ஒரு காரணம்தான். ஆட்டோ ப்ளே வந்து என் பலவீனத்தை பலப்படுத்தியது. பேட்டிங்கில் வந்து ஒரே ஒரு விஷயம், இவர் தான் வந்து 3rd பட்டன் தான் ரொம்ப காரணம். இவர் தான் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, மிக மிக நல்லவர். ஏஐ நம்மளுக்காக விளையாடி கொடுப்பார். பேட்டிங்கும் விளையாட கொடுப்பார், பவுலிங்கும் விளையாட கொடுப்பார், ஃபீல்டிங்கும் கூட விளையாட கொடுப்பார். நல்ல மனிதன். நல்ல ஏஐ, தப்புன்னு மனிதன்ட்டேன், சாரி. ஐயோ, இந்த ஃபீல்ட் செட்டப் எனக்கு சத்தியமாக பிடிக்காது. 4 and 6 வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லும்போது 4 போலங்க. சத்தியமாக அந்த பால் எங்கே குத்தி நான் இந்த சைடு அடித்தேன் பாருங்க. ஷார்ட்டாக அடிச்சு பர்ஃபெக்ட்னு வேறு அடிச்சு. ஓகே, அந்த 4ஓட ரோஹித் சர்மாவோட ஹாஃப் செஞ்சுரி.
ஓகே, வந்து ஸ்பின்னர் கொஞ்சம் வீக், பட் வீக் தான் அவரோட பெஸ்ட் அப்படின்வாங்க. இந்த வீக்கை நீ பெஸ்ட்டாக மாற்றணும்வாங்க. ஸோ இங்கே ஏதோ ஒரு 12 ஷாட் அது சென்றது பின்னாடி 6க்கு போயிடுச்சு. அந்த பால் சுழன்றே போயிடுது. அவ்வளோதான். இந்த இது வேற ஒன்றும் இல்லை. பைத்தியக்காரனாகி இங்கே ஒருத்தன் லூச மாதிரி கேட்டாலும் மூடிட்டு ஒழுங்காக ஆடி இருந்த ரோஹித் சர்மா இருந்திருப்பான். ஆனால் ஓகே, ரொம்ப மிகவும் ஆசைப்படக்கூடாது என்று கூறுவார்கள். ரோஹித் சர்மா டிபார்ட் ஃபார் 48. ஸ்கோர் இஸ் 118 ஃபார் 1 நினைக்கிறேன். 125 ஃபார் 1. வாவ், 6 நாளையா. ஓகே, ரிஷப் பந்த் வராது. இந்த ஓவரோட என்னோட பேர் என்ன, ஆட்டோ ப்ளே பண்ணிவிடுவேன். இந்த ஆட்டோ ப்ளேக்கு நான் மிகவும் நம்பிக்கை அப்பா. அவர் எல்லாமே நல்ல மேட்சஸ் ஜெயிச்சிருக்க முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டு. ஏன்னா அது பண்ணுற முன்னாடி இருக்கும் வேறு இறங்கி வருதுன்னு சொல்லுவாங்க. பயமாகவே தான் இருந்துச்சு, கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு அது. ஓகேங்க, நம்ம ஜஸ்ட் ஓவர் பவுலிங் பொறுத்து பண்ணிவிடுவோம் ஆட்டோ ப்ளே. என்னாச்சுன்னா, சரி ஓகே நம்ம 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஐயோ என்ன சொல்கிறது கடவுளே, வந்து இன்னும் நான் எப்படி சொல்லுங்க. என்னாச்சுன்னா, நான் பண்ணலான்னு நினச்சேன். சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மெக்கானிக்ஸ் போய் ஃபெல் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. பார்த்தோன்னா சார்ஜர் போயிடுச்சு. சார்ஜ் போட்டு வந்துருக்கிறேன், 29 தான் இருக்குது. ஓகே, நம்ம டப்புன்னு ஒரு ஓவர் போட்டோன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகேங்க, இங்கே ஆட்டோ ப்ளே பண்ணதில் 269. நம்ம கடைசி ஆடும்போது 180க்கு 2 நினைக்கிறேன். ஓகே நாங்கள் ஒரே ஒரு ஓவர் போட்டு போயிடலாம். எப்படி இருந்தாலும் ஆட்டோ ப்ளே பண்ணால் எங்களால் ஜெயிக்க முடியாது, அது எனக்கு நன்றாக தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு பால். மிகவும் வேகமான பஞ்சு. அடி 6 ஓடு 4. அவங்களுக்கு 4 அடித்தாங்க, நம்மளுக்கு 4 அடித்தோம். ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச். ஓகே, ரிவெஞ்சுக்கு ரிவெஞ்ச் இருக்கிறவங்க ரிவெஞ்சுக்கு இருக்கிறவங்க நம்ம ஸ்பின்னர்கிட்ட வந்து பவுலிங் ஸ்பின்னர்கிட்ட வந்து அதுதான் நம்ம பேட்டிங்கில், அதுதான் நம்மளோட வீக்னஸ். இது ஓகேங்க. அதே மாதிரி ஏன்னா ஆக்ஷன் ரீப்ளேவா அதே மாதிரி 2 4 வருது. 2 4 வந்துச்சு கரெக்டாக. தப்பா ஏன்னா பிரேக்குக்கு அப்புறம் வரேன், அதனால் தெரியல. செக் பண்ணும்போது பார்த்துக்கிறேன். நான் ஃபுல் வீடியோவும் பார்ப்பேன். செக் பண்ண அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபுல் வீடியோவையும் பார்ப்பேன். பார்த்து ஓகேவா இந்த இடத்துல ஓகேவா அப்படின்றத நான் செக் பண்ணிப்பேன். ஏன்னா நான் டைம் 25 இதுக்கு முன்னாடி முடிக்கலான்னு தான் பார்க்குறேன் வீடியோ. அதுக்கு
அப்படியே போகும் சில நிமிஷங்கள் ஒரு 2-3. ஃபஸ்ட்டு குரூப் ஸ்டேஜ் மேட்சஸில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் இந்த கனடா மேட்ச்லாம் கொஞ்சம் குறைச்சேன் டைமில். என்னோட அந்த தப்புகளை திருத்தி கொண்டேன். இது இப்போ எங்கே போக போகுதுன்னு தெரில. நோபாலா புர்றா 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 அநியாயத்துக்கு பெரிய ஓவராக போயிடுச்சு. இவனு 22 ரன் அடிக்க போகலாம் போல. என்னால விட்ருவான் போலயே. ஏற்கனவே அந்த இதெல்லாம் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. இதில் இது வேறு தப்பாக லொக்கேட் ஆகிடுச்சு. ஸ்விங் பண்ணி விட்ருக்காங்கல்ல. சொல்ல வார்த்தைகள் இல்லை. இங்கே வந்துருச்சு. புடி 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 விராட் கோலி தூக்கி போடு. ஓகேங்க, ஓகே. வீடியோ போட் முடிய அப்படி போது யார் வெற்றியாளர் என்பது பார்ப்போம். ஓகே, எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பேச மாட்டேன். இல்லை, இவனுங்க அடிச்சிருவானுங்கன்னு தோணுது. அடிக்கணுங்க. ஜஸ்ட் 138 முடிச்சிட்டாங்க. அவங்களோட ஸ்கோர் டாம இது விட்டது. ஓகேங்க, மேன் ஆஃப் தி மேட்ச் விராட் கோலி. Let's go. ஓகே, 2-2 ஜெயிச்சாச்சு நம்ம இங்கே. டப்புன்னு நெக்ஸ்ட் பிக்சர்ஸை பார்த்துட்டு நம்ம ஓடிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் ஆஸ்திரேலியாவோட முடிஞ்சுன்னா ஸ்ட்ரைட் டு நாக் அவுட்ஸ். அது வீடியோ பாஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரைட் டு நாக் அவுட்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ. நம்ம அடுத்த மேட்ச் செமிஸ்க்கு போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். It's Moonli signing off. Thank you. Bye.